இவங்களுக்கு வேணும் என்ற கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் செய்வதற்கு ஃபெமினிசத்தை வந்து ஒரு போர்வையா பயன்படுத்திக்கிறாங்க. அதை தான் நாங்க வேணாம்னு சொல்றோம். நீங்க வந்து நீங்க பெண்ணியம் பேசுறீங்க, எத்தனை பேரு பெண்ணியத்துக்கு கிராமத்துல படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாத வீட்டுங்களை கதவை தட்டி அவங்கள படிக்கிறதுக்கு எத்தனை பேர் அழைக்கிறீங்க? அதை பண்ண மாட்டாங்க. என் கூட படிக்கிறவங்க கூட ஏற்கனவே சுதந்திரமா காலேஜுக்கு வர ஸ்கூலுக்கு போற பெண்கள் கிட்ட போயிட்டு நீ குடிக்க வா, பார்ட்டி வா, நீ சுடிதார் போட்டா இது வந்து பூமர், நீ அவமானம், ஆன்டி, அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுதான் பெண்ணியம் வந்து எல்லை மீறிக்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். இங்க பாருங்க, குடிக்கிறது குடிக்காதது தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு நேத்து ஒன்றும் நம்ம ஊர்ல வந்து ஒயின் ஷாப்போ பாரோ திறந்து வச்சு நடத்தல. காலங்காலமா இதை வந்து ஆண்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஆண் பண்ணும்போது இது தனிப்பட்ட விருப்பமா இருந்தது. இது வந்து அவங்களோட அவனோட இஷ்டம் அப்படின்னு பேசின சமூகம், பெண்ணன் வரும்போது மட்டும் எப்படி வந்து இது கலாச்சார சீர்கேடுன்னு பேசுறீங்க? இத வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பமா யாருமே பாக்குறது இல்ல. கலாச்சார சீர்கேடு தான். இன்னொன்னு சொல்லவா, இது வந்து குடிக்கிறது தப்பு, இட்ஸ் unhealthy for both men and women அப்படி சொல்றது வேற. ஆனா ஒரு ஆண் குடிக்கும்போது அது அவனோட தனிப்பட்ட விருப்பம், அவன் குடிக்கிறான், அப்படி போகுது. ஆனா ஒரு பெண்ணன் வரும்போது அது கேரக்டரோட சிங்க் பண்றீங்க, அசாசினேட் பண்றீங்க, கேரக்டர் அசாசினேஷன். அவங்க ஏமாற்றப்படுகிறாங்க சார். பெண்கள் சிகரெட் பிடிக்கிறது என்னவோ சுதந்திரம், கலாச்சாரம் வந்து தானா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு கார்ப்பரேட் ப்ரொபகேண்டா. அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்றவங்க எட்வர்ட் பர்னேஸ் அப்படின்றவரை வந்து ஹையர் பண்றாங்க. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ரொபகேண்டாவை கண்டுபிடிச்சதே அவர் தான். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு சிகரெட் வந்து நிறைய வித்துதாப்பா அப்படின்னு 1920s கேட்குறாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா பாக்குறாரு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஃபெமினிஸ்ட்லாம் வந்து இந்த விமன் லிபரல்ஸ் மூவ்மெண்ட்லாம் இருக்கு. அப்போ வந்து இதோட நம்ம சிங்க் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அவங்களா கிளப்பி விடுறாங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, அவங்களா கிளப்பி விடுறாங்க. பெண்கள் ஏன் சிகரெட் பிடிக்கூடாதுன்னு பிளான் பண்ணி செலவு பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கேம்பெயின். உடனே நம்ம ஃபெமினிஸ்ட் எல்லாம் பொங்கி எழுந்துடுறாங்க. ஓ இப்போ பெண்கள் ஏன் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் ஒரு சூப்பர் ஹிட். அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனிக்கு நடத்தப்பட்ட ஒரு கேம்பெயின். ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட் ப்ரொபகேண்டா நிறைய பின்னாடி இருக்கு ஃபெமினிசமுக்கு பின்னாடி. அதுதான் நாங்கள் சொல்றோம்.